ஹalleluya. எல்லா தடைகள் எல்லாம் மாற்றி ஹalleluya தேவன் கூட்டி சேர்க்கிறதுக்காய் தேவனுடைய கரங்களில் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya அல்லேலூயா ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஹalleluya. நீர் அற்புதம் செய்கிற தேவன், நீர் அற்புதம் செய்கிற தேவன். ஹalleluya. இந்த பரிசுத்தமுள்ளதான நாளிலே தேவனுடைய கரங்களிலே நம்மளை ஹalleluya தேவனுடைய கைகளில் நம்மளை ஏல்பிப்போம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கு நம்மளை விலக்கி காத்து கொண்டபடியால், எல்லா வியாதிக்கு நம்மளை காத்து கொண்டபடியால் தேவனுடைய கரங்களில் ஹalleluya ஏல்பிச்சு ஜெபம் செய்வோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்களுக்கு கண்ணீரும் துக்கமும் பாரமும் வேதனையும் ஆயிருக்கும் போது ஹalleluya தேவனுடைய மக்களே உங்கள் எல்லாவரையும் குடும்பமாய் கர்த்தர் பாதுகாத்தபடியால் தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் விலைகள் செலுத்துகிறவன் என்னை மகத்துவப்படுத்துகிறான். ஆமென் ஹalleluya. தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya தேவனுடைய கரங்களில் ஹalleluya ஏல்பிக்கிறோம் நாதா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கைகளில் நல்ல பாத்திரம் இணங்கிய பாத்திரமாய் மாற எங்களை உதவி செய்யணுமே கர்த்தாவே. தேவனுடைய மகத்துவத்தினம் ஒத்தவண்ணம் தெய்வத்தை ஆராதிக்க எங்களை உதவி செய்யணுமே நாதா. தெய்வமே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவனுடைய தூதன்மார் ஹalleluya ரெண்டு கொண்டு பாதம் மூடி ரெண்டு கொண்டு பறந்து கொண்டு சைன்களுடைய யெகோவா பரிசுத்தன் 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 என்று ஆர்த்து கொண்டிருக்கும்போது ஹalleluya தேவனுடைய கண்கள் மனுப்புத்திரன்மாரை பார்ക്കുന്നதாய இந்த கால வேளையில் தேவனுடைய மக்களே தேவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya தேவனை ஆராதிக்கிறதற்கு ஹalleluya தெய்வமே ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்கள் கர்த்தருடைய பாதபீடத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க எங்களை நீ உதவி செய்கிறதான தேவனுடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சாத்தானுடைய கைகளில் தேவன் நம்மளை விடுவிச்சதான தேவன் ஹalleluya தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா வியாதிகளிலிருந்து தேவன் நம்மளை விடுவிச்சபடியால் தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. தேவனே நீர் அற்புதம் செய்கிறவர், எங்களை வழி நடத்துகிறதான தேவன். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். தெய்வமே ஸ்தோத்திரம். இடுக்கமான வாதிலில் கூட கடந்து போகிறவர், சுருக்கம் விசாரமாய பாதையில் கூட கடந்து போகிறவர் அநேகராயிருக்கிறார்கள் தேவனுடைய மக்களே. ஹalleluya அந்த இடுக்கமான வழியில் கூட ஹalleluya பாதையில் கூட நம்மளை கடந்து போகிறதற்கு தேவன் உதவி செய்து வழி நடத்தி வந்ததான விதங்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya அநேக சோதனைகள் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வந்ததான வேளைகளில் தேவன் நம்மளோடு கூட இருந்தார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். தேவனுடைய கரங்களிலே தாழ்த்தி ஏல்பிச்சு ஜெபம் செய்வோம். ஹalleluya பரிசுத்தமுள்ளதான தெய்வமே சொர்க்கஸ்த பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஸ்தோத்திரம். எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் கடந்து வருகிறீர்களோ அவர்கள் மத்தியில் வராமல் வருகிறேன் என்று சொன்னதான தேவன் ஹalleluya எங்கள் மத்தியிலே உள்ளதாய தயவுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். தெய்வமே இந்த பரிசுத்தமுள்ளதான ஆராதனை ஹalleluya ஆசீர்வதிக்கணும், பாடல்களை ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிச்சு கர்த்தாவே ஹalleluya தெய்வமே தேவனுடைய விடுதலை ஜெபிக்க பிராபிக்கிறதற்காய் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya கர்த்தருடைய கரங்களில் எல்லா விசுவாசிகளையும் தாழ்த்தி ஏல்பிக்கிறோம் நாதா. ஹalleluya தெய்வமே எல்லா அல்லலி விசுவாசிகளை கூட்டி சேர்க்கணுமே, எல்லா தடைகள் மாற்றி கூட்டி சேர்க்கணும்னு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya தெய்வமே எல்லாரும் ஆராதிச்சு விடுதலை பிராபிக்கிறதுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் பேசுகிறதா நம்முடைய தாசனை நீர் பலப்படுத்தணுமே, சக்திகரிக்கணுமே, தேவனுடைய கிருபை தாராளமாய் பகரணமே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ளதான தெய்வத்தின் வசனம் ஆயிச்சு எங்களை விடுவிக்கிறோம் என ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தணுமே. மானம் மகத்துவம் கர்த்தருக்கு தருகிறோம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடல்கள் பாடி தேவனை ஆராதிக்கலாம். Bluetooth mode.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் நம்மை கைவிட்டாலும் நமக்கு துணையா இருக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஆமென். எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையும் நம்மை கைவிடாமல் நம்ம கரம் பிடித்து நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம். இன்று முதலாவது பாடலாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன் என்ற பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், மேலானது உயிரினும் மேலானது, மேலானது பேரன்பு உயிரினும் மேலானது, உதடுகள் உயிருள்ள நாளெல்லாம் உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம் உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன்.
ஆனந்த கரித்துள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசுவை விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆமென். நம்ம எந்த கஷ்டத்துல வந்திருந்தாலும் சரி, துன்பத்துல வந்திருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் நீக்கி நமக்கு சுகம், பலன், வெற்றியை நமக்கு இயேசு கட்டளையிட போகிறார். ஆமென். விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது பாடலாக எல் ஷடாய் என் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் என்ற பாடலை விசுவாசித்து உற்சாகமாக கைகளை தட்டி நாம் பாடுவோம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே. என் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம். என் ஷடாய் எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையின் தோற்றம். காலை தோறும் கிருபை பொழியும் கிருபையின் ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம் உமது கட்டளை அடைக்கலம். நாமம் எந்த இன்பம் உமது சட்டை அடைக்கலம். என் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வில் கேடகம். என் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். இம்மட்டும் என்னை காத்து நடத்தின எதிரில்
எந்தன் துணை நீரே வாழ்வின் கேடகம் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம் இம்மட்டும் நம்மை காத்த தேவன் இனிமேலும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தாயின் வயிற்றில் நம்மை முன்குறித்த தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். மூன்றாவது பாடலாக ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை என்ற பாடலை உற்சாகமாக கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை 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 அப்பாவுக்கு ஆராதனை அப்பாவுக்கு உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை பாடம் மீதாவே உமக்கு ஆராதனை காட்டியே உமக்கு ஆராதனை பாடம் காட்டியே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை ஹல்லேலூயா காலையிலோ மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு தீவப்பிரியே உமக்கு ஆராதனை அதியே உமக்கு ஆராதனை தீவபலியே உமக்கு ஆராதனை தீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை 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 ஹல்லேலூயா ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை
அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே சம்பவே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை மேக சம்பவே உமக்கு ஆராதனை ஏசியாவே உமக்கு ஆராதனை 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 ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளை தட்டி உற்சாகமாய் தெய்வத்தை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை மாலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆமென் ஆமென் ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஹல்லேலூயா. தெய்வ கரங்களிலே சமர்ப்பிப்போம். ஹல்லேலூயா. தெய்வத்தை ஆராதிக்குவான் கடந்து வந்ததான தேவனுடைய மக்களை ஹல்லேலூயா. இந்த பரிசுத்தமுள்ளதான நாளில் ஹல்லேலூயா முழு சக்தியோடு முழு பலத்தோடு கூட தேவனை ஆராதிக்குவான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம கடந்து வந்திருக்கிறதான இந்த வேளையில் ஹல்லேலூயா தேவனுடைய கரங்களில் எழுப்பிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வத்தை ஸ்துதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
നിന്റെ വായ വിസ്താരത്തിൽ തിറക്കുക, ഞാൻ നിറയ്ക്കാമെന്ന് പറഞ്ഞതാണ് ദൈവൻ. ആമേൻ, ഹല്ലേലൂയ, സ്തോത്രം. தேவனுடைய ஆவியானவர், ஹalleluya, தேவனுடைய பரிசுத்தாத்மாவின் சக்தியால், ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரங்களை, ஹalleluya, தேவனுடைய கரங்களிலேக்கு விட்டு கொடுப்போம். ஹalleluya, ஸ்தோத்திரம். தேவனுடைய கரங்களிலேக்கு, தேவனுடைய கைகளிலேக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. தெய்வமே ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்கிறதற்கு என்னை பலப்படுத்தணுமே, என்னை சக்திகரிக்கணுமே என்று சொல்லுவோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. தெய்வமே ஸ்தோத்திரம். ஹalleluya, ஹalleluya. போன கடந்த வாரங்களில் எல்லாம் தேவன் நம்மளோடு கூட இருந்தார். ஹalleluya. தெய்வமே ஸ்தோத்திரம். அநேக சோதனைகள், அநேக வேதனைகள் என்ற குடும்பத்தில் வராமாயிருந்ததானே. ஆமென். வேலைகளில் எல்லாம் என்னோடு கூட இருந்திரு. ஆமென், ஸ்தோத்திரம். ஹalleluya. தெய்வத்தை சுதிப்போம். நினைத்து பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சாத்தானுடைய கைகளிலிருந்து தேவன் நம்மளை விடுவிச்சார். ஹalleluya. சத்துருவிന്റെ பலத்திலிருந்து இருந்து தேவன் நம்மளை விடுவிச்சார். ஹalleluya. விடுதலை നൽകിയതായ தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. தேவனுடைய கரங்களில், ஆமென், ஸ்தோத்திரம், நம்மளை തന്നെ ஏൽപ്പിച്ചു கொடுப்போம். ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் தேவனை சுதிப்போம். ஹalleluya. தேவனுடைய கரங்களிലേക്ക് ஆத்மீகமாய், ஹalleluya, ஆத்மாவிலும் சத்தியத்தோடும் ஆராதிக்கிறதற்காக கடந்து வந்ததான தேவனுடைய மக்கள், ஹalleluya, தேவனை முழு பலத்தோடு கூட ஆராதிக்கணும். ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம். முழு பலம். ஆமென். நமக்கு எவ்வளவுதான் பலம் இருக்கிறதோ அந்த பலத்தில் தெய்வத்தை கைகொட்டி, ஆமென், ஆராதிக்கணும். ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவன் சொர்க்கத்திலிருந்து நோக்கி பார்க்கிறதான தேவனாயிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம வெறுதே சும்மா கடந்து வந்து, ஆமென், ஸ்தோத்திரம், பேருக்கு ஆராதிச்சுட்டு வீட்டிലേക്ക് போனோம் என்றல்ல. ஹalleluya. தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறதற்கு எனக்கு சக்தி நல்கணுமே, தேவனுடைய பலன் நல்கணுமே என்று தேவனுடைய கரங்களில் கேட்போம். ஹalleluya, ஹalleluya. தெய்வமே, தேவனுடைய பரிசுத்தாத்மாவின் சக்தி, ஆமென், ஸ்தோத்திரம், இந்த ஹalleluya ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியில் இறங்கணுமே என்று ஜெபிப்போம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். நம்மளை வழி நடத்தி வந்ததான தேவன். ஹalleluya. எல்லா தீமைக்கும் விலக்கி காத்து கொண்டார். ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர், ஹalleluya, சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கிறதற்கு வந்ததான தேவன். சாத்தானுடைய கிரியைகளில் இருந்து நம்மளை விடுதலை தந்த தேவன் நம்மளோடு கூட இருந்ததான, ஆமென், ஸ்தோத்திரம், வேளைகளை நினைத்து பாருங்கள். ஹalleluya. தெய்வமே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என்னோடு கூட இருந்தீரே. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லா வியாதிகளிலிருந்து என்னை விடுவிச்சரே. ஆமென், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எனக்கு ஆறுதல் சொல்லுகிறதற்கு ஒருவரும் இல்லாதிருந்த வேளைகளில் என்னோடு கூட இருந்தீரே. ஹalleluya. தேவனை நோக்கி பார்ப்போம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹalleluya, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நமக்கு வேண்டி ஒரு திட்டங்கள் தருகிறவர். ஹalleluya. ஆமென், ஸ்தோத்திரம். பாட்டுக்காரன் சொல்லுகிறது, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா.
ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை நடத்தி செல்கிறவர். ஹalleluya. தேவனுடைய மக்களே, ஆமே ஸ்தோத்திரம். நம்மளை ஓரோ நாட்களிலும் ஹalleluya நடத்தி செல்கிறவராய் தேவன் காணப்படுகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். சாத்தான் ஹalleluya ஆமென் ஆமென் ஹalleluya நம்மளை ஆமே சோர்வுபடுத்தி ஹalleluya ஊழியத்தின் பாதைகளில் ஹalleluya ஸ்தோத்திரம், விசுவாச குடும்பங்களில் ஹalleluya ஸ்தோத்திரம், விசுவாசத்தில் வளர்ச்சி அடையக்கூடாது என்று ஹalleluya சத்துரு சாத்தான் ஆமே ஸ்தோத்திரம் பலவிதமான தந்திரங்களை செய்து கொண்டிருக்கும்போது, தேவனுடைய மக்களே, தேவனை நம்மளை கைவிடாத தேவன் ஹalleluya நம்மளை கண்மணி போல காத்து கொள்கிறதான தேவன் ஹalleluya உங்களை தொடும்போது ஹalleluya தேவனுடைய கண்களை தொடுகிறான். ஆமே ஸ்தோத்திரம். ஹalleluya என்னை தொடுகிறவன் என் பிதாவிന്റെ கண்மணியான தொடுகிறது. தேவனுடைய மக்களே, உங்களுக்கு எதிராய் ஆமீன் அநேக சத்துருவிന്റെ திட்டங்கள் தீட்டலாம் ஹalleluya, ஆனால் தேவனுடைய கரம் நீங்களோடு கூட இருக்கும் ஹalleluya. தேவனுடைய மக்களே, ஹalleluya ஸ்தோத்திரம். தேவன் கைவிடாத தேவன் ஹalleluya உங்களோடு கூட இருக்கிற தேவன் ஹalleluya உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். தேவனுடைய கரங்களிலே நம்மளை தாழ்த்தி சமர்ப்பிப்போம். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு நல்லவராய் இருந்தீர். ஹalleluya எனக்கு போதுமானவராய் இருந்தீர். ஹalleluya ஸ்தோத்திரம் என்று தேவனுடைய கரங்களில் ஸ்தோத்திரத்தோடு அறிவிப்போம். தேவனுடைய மக்களே, ஹalleluya அநேக குடும்பங்களை பாருங்கள். ஹalleluya ஸ்தோத்திரம். ஒரு நேரம் ஆகாரத்திற்கு வேண்டி கஷ்டப்படுகிறார்கள். அநேக மிஷனரிமார்கள் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆமே ஸ்தோத்திரம் பொய்யாய வழக்குகளில் இட்டு ஹalleluya அவர்களை ஹalleluya ஜெயிலில் அடைக்கிறார்கள். தேவனுடைய மக்களே, அவர்களை பார்க்கும்போது ஹalleluya நம்ம எத்தனத்தோடும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர்களையும் ரட்சிக்கிறதற்காக தேவனுடைய கரங்களில் எழுப்பிப்போம். ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனையோ குடும்பங்கள் மத்தியபத்திலும் மயக்க மருந்திலும் ஆமென் அடிமையாய் காணப்படும் போது ஹalleluya வியாதிக்கு அடிமையாய் காணப்படும் போது தேவனுடைய மக்களே, ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்தாரே. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருந்தாரே. அதற்காய் ஸ்தோத்திரம் செய்வோம். ஹalleluya ஹalleluya ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தெய்வமே, எங்களை விடுவிச்சதான விதங்களுக்காய் ஸ்தோத்திரம் செய்கிறோம். நாதா, தேவனுடைய கரங்களில் சுதிப்போம். ஹalleluya 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 சுதிக்கணும். ஹalleluya தேவனுடைய மக்களே, நம்ம சுதிக்கிறதுக்காக தேவன் ஆசைப்படுகிறார். ஹalleluya ஆமென் ஹalleluya இந்த கால வேளையில் ஆமென் ஒரு வாரமாய் தெய்வம் நடத்தியதாய விதங்களை ஓர்த்து சுதிக்கணும். ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். இப்பொழுது எனக்கு இன்னது தேவை என்று கேட்க வேண்டாம். ஆமென் தெய்வமே, நீ நடத்திய விதங்களுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நல்ல தாயாய் நல்ல பிதாவாய் எங்களோடு கூட இருந்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம் செய்வோம். ஹalleluya 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 ஆமென் ஸ்தோத்திரம். சத்துருவின் தீ அம்புகள் நமக்கு விரோதமாய் கடந்து வரும்போது ஹalleluya நல்ல பரிச்சையாய் தேவன் ஹalleluya நம்மளோடு கூட இருந்து எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தாரே, அதற்காய் சுதிப்போம். ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 ஹalleluya அற்புதம் செய்கிற தேவன், அவர் நீதினாம் தாதராம் தெய்வம். சுருக்கிய சைன்யங்கள் வாழ்த்தி ஸ்துதிக்கும் சொல்லோகநாதனாம் மசியா. அவர் அற்புதம் செய்கிற தேவன், அவள் அற்புதநாதனாம் தேவன். சொர்க்கிய சைன்யங்கள்
வாழ்த்தி ஸ்துதிக்கும் சொல்லோகநாதனாம் மசியாம். ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா என்று சொல்லுகிறதான ஹல்லேலூயா தேவனை ஸ்துதிக்கிறதான வார்த்தை ஹல்லேலூயா எல்லா பாஷைகளிலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே ஸ்தோத்திரம் கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா தெய்வமே நீர் ஸ்துதிக்கு யோகியனாய தெய்வம் ஹல்லேலூயா கர்த்தாவே உம்முடைய கரங்களில் எங்களை ஏൽപ്പിக்கிறோம் உம்முடைய கைகளை எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் அப்பா என்று சொல்வோம் ஹல்லேலூயா என்னை பணியணுமே நாதா நல்லொரு பாத்திரமா என்னை ரூபாந்தரப்படுத்தி எடுக்கணுமே என்று சொல்லுவோம் ஹல்லேலூயா தேவனுடைய மக்களே தேவனுடைய கைகளில் நல்லொரு இணங்கிய பாத்திரமாய் மாற வேண்டும் ஹல்லேலூயா ஜெபிக்கிறதான தேவனுடைய மக்கள் இன்னும் ஜெபத்தில் வளர வேண்டும் அப்பா தெய்வமே என்னை வழி நடத்தும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்னுடைய ஜெபத்தை தடம் செய்கிறதான சாத்தானுடைய சக்திகளை தகர்க்கிறதற்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் எனக்கு நல்கணுமே நாதா என்று கேட்போம் ஹல்லேலூயா தெய்வமே என்னை சக்திகரிக்கணுமே தேவனுடைய கிருபை எனக்கு நல்கணுமே தேவனுடைய கரங்களில் தேவனுடைய மகத்துவத்தின் ஒத்த வண்ணம் தெய்வத்தை ஆராதிக்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தெய்வமே திருக்கரங்களில் ஏൽപ്പിக்கிறேன் என்று சொல்லுவோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 அற்புதங்களுடைய தெய்வமான நம்முடைய தெய்வம் ஹல்லேலூயா நம்மளை கைவிடாத தெய்வமான ஹல்லேலூயா தேவனுடைய மக்களே ஹல்லேலூயா எத்தனையோ அபகடங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் முன்பாக நாங்கள் பார்க்கிறோம் ஹல்லேலூயா வாகனம் ஓட்டிக்கும் போது எத்தனையோ அபகடங்கள் நடக்கிறது ரோடு சைடுகளில் பார்க்கும்போது திடீரென அபகடங்கள் நடக்கிறது ஹல்லேலூயா தேவனுடைய மக்களே தேவன் நம்மளை சூழ்ச்சித்தார் ஆமே தேவன் நம்மளை பாதுகாத்தார் கண்ணின் கிருஷ்ணமணி போல நம்மளை காத்து கொண்டார் ஹல்லேலூயா நமக்கு விரோதமாய் ஒரு அபகடம் வரும்போது ஹல்லேலூயா ஆமே ஸ்தோத்திரம் അതിന്റെ ശക്തിയെ മാറ്റുகிறதான தேவன் ஹல்லேலூயா நம்மளை தெய்வத்தினுடைய கிருபையா நம்மளை மறைக்கிறவர் முடிசூட்டுகிறவர் தேவனுடைய தூதன்மார் கொண்டு தாங்குகிறவர் ஹல்லேலூயா தேவனுடைய மக்களே நமக்கு விரோதமாய் ஒரு அபகடங்கள் கடந்து வரும்போது இது என்னுடைய மகனான் என்று மாற்றுகிறவர் ஹல்லேலூயா தேவனுடைய கரங்களிலேக்கு ஏൽപ്പിப்போம் ஹல்லேலூயா தெய்வமே ஸ்தோத்திரம் 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 தேவனுடைய கரங்களில் சமர்ப்பிப்போம் ஹல்லேலூயா 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 ஆமே ஸ்தோத்திரம் 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 நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் ஹல்லேலூயா 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 தெய்வ கரங்களில் ஏൽപ്പിக்கிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நமக்கு உள்ளே வாசம் செய்கிறதான ஒரு தேவன் ஹல்லேலூயா தேவனுடைய மக்களே தேவன் நம்முடைய ஹிருதயத்தில் வாசம் செய்கிறவர் நம்மை நடத்துகிறதான தேவன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பாட்டுக்காரன் இப்படி சொல்லுகிறான் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஆவியானவரே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம்
சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செய்யும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஆவியானவரே எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. கவனம் அறிந்து கொண்டு விளக்கங்களை புரிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேதவசனம் அறிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும் ஆவியானவரே, எங்கு செல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நிறுத்தும் ஆவி. செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அரக்கணும் கர்த்தரையே நோக்கணும், கற்றுத் தாரும் ஆவியானவரே. அவளை ஆவியானவரே சொல்லி தாரும் ஆவியானவரே, நன்றியோடு சுதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயாவே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. சாத்தானின் எதிர்த்து நிற்பவன் மாறுமே, எதிரிகளின் சூழ்ச்சியில் எதிர்த்து நிற்காது வருமே, வசதியில் பலகீனங்கள் நீங்கி உற்சாகத்தால்
பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே தேவனுடைய மக்களே ஹalleluya நம்ம ஹalleluya ஸ்தோத்திரம் தேவனுடைய கிருபையால் நம்மளை மறைக்கிறதான தேவனாய் இருக்கிறார் ஹalleluya 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 யாக மிருகத்தின் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆமென் ஹalleluya ஒரு ஹalleluya பிராவின் குஞ்சியே ஹalleluya அறுத்து ஹalleluya ஸ்தோத்திரம் ரத்தம் ஹalleluya ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் களத்தில் ஒழிக்கும் ஹalleluya ஒரு பிராவினை அதனை மூக்கி பறக்கி விடும் ஹalleluya அது பறந்து போகும்போது ஹalleluya ஸ்தோத்திரம் நிற்கானிடமில்லாத ஹalleluya பாக்கியுள்ளதான பட்சிகள் எல்லாம் அதை கொத்தும் ஹalleluya தேவனுடைய மக்களே ஹalleluya இது போலயான நம்ம தேவனுடைய கரங்களில் ஆயிருக்கிறதான நமக்கு ஹalleluya ஸ்தோத்திரம் எவ்வளவுதான் ஹalleluya ஆஸ்வாசம் கிட்டும் எங்கதான் எனக்கு ஹalleluya ஓ சந்தோஷம் கிட்டும் ஹalleluya என் சொஸ்தமாய் ஹalleluya சமாதானத்தில் ஆமென் வசிக்கிறதான இடம் எங்கே என்று தேடி தேடி ஓடுகிறதான ஒரு விசுவாசியை காணிக்கிறது ஹalleluya தேவனுடைய மக்களே ஹalleluya நமக்கு அநேக சோதனைகள் நம்முடைய ஜீவிதத்தில் கடந்து வரும் அநேக வேதனைகள் கடந்து வரும் அநேக வியாதிகள் கடந்து வரும் தேவனுடைய கிருபை நம்மளோடு கூட உண்டாயிருக்கும் ஹalleluya ஆமென் தேவனுடைய கிருபையால் நம்மளை மறைக்கிறதான தேவனாயிருக்கிறார் ஹalleluya அநேக சோதனைகள் வரும் ஹalleluya தேவனுடைய மக்களே ஹalleluya தேவனுடைய தூதன்மார் நம்மளுக்கு ஹalleluya சுற்றும் ஆமென் ஸ்தோத்திரம் உதவியாயிருப்பார் ஹalleluya ஸ்தோத்திரம் ஆமென் 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 அநேக வேதனைகள் ஆமென் அநேக வியாதிகள் கடந்து வரும் தேவனுடைய பரிசுத்த ஆத்மாவை நம்மளை கைவிடாது ஆமென் ஸ்தோத்திரம் நம்மளை தேவனுடைய கிருபையில் மறைப்பார் ஹalleluya தேவனுடைய மக்களே தெய்வ கரங்களிலேக்கு எழுப்பிப்போம் ஹalleluya தேவனுடைய கரங்களிலேக்கு தாழ்த்தி சமர்ப்பிக்குவோம் ஹalleluya ஆமென் கர்த்தர் நல்லவர் ஹalleluya தேவனுடைய கரங்களிலேக்கு எழுப்பிப்போம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 தெய்வத்தை துதிப்போம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கடந்த வாரங்களிலும் கடந்த நாட்களில் எல்லாம் ஹalleluya தேவன் நம்மளை கண்மணி போல காத்ததைக்காய் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 எல்லா இக்கட்டிலிருந்து தேவன் நம்மளை விடுவிச்சதைக்காய் ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 எல்லா குடும்பங்களையும் தேவனுடைய கிருபையில் மறைச்சதைக்காய் தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
எல்லா இக்கட்டு தீங்கிலிருந்து தேவன் நம்மளை விடுவிச்ச தெய்வக்காய் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனுடைய கரங்களிலேக்கு நம்மளை தாழ்த்தி சமர்ப்பிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையில் அவளை மறைத்ததான தேவனாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய கரங்களிலேக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை தேவனுடைய கிருபையினால் மறைச்சீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆபத்து அனர்த்தங்கள் அபகடங்களும் எங்களை விடுவிச்சீரே, அதற்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்துருவின் எல்லா தீங்குகளும் எங்களை விடுவிச்சீரே. ஹல்லேலூயா. எங்கு செல்ல வேண்டும் ஹல்லேலூயா, என்னது சொல்லணும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று எங்களோடு கூட இருந்து ஹல்லேலூயா நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு சொல்லி தருகிறவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தில் எங்களை வேத வாசிக்கிறதான நேரங்களில் கர்த்தாவே தேவமே எங்களோடு கூட இருந்தீர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சம்பவம் உண்டு தேவனுடைய மக்களே. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனமெல்லாம் ஹல்லேலூயா பெலிஸ்தருக்கு முன்பாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தோற்று துக்கத்தில் ஆயிருக்கும் போது தேவனுடைய கரம் ஆமே ஸ்தோத்திரம் கிதையோனோடு கூட இருந்தது. பராக்கிரமசாலியாய கிதையோனை, நான் நின்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தெய்வமே, எதனால் நான் அறிய முடியும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நின்னோடு கூட நான் இருப்பேன் என்று சொன்னதான கிதையோனோடு கூட தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துருவுடைய கரங்களில் இருந்து ஹல்லேலூயா கைகளில் இருந்து ஆமே ஸ்தோத்திரம் கோதம்பு மணியே ஆமென் ஆமை விட்டு கொடுக்காத அவன் களப்புறத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கோதம்பு மெய்து கொண்டிருக்கான், சபட்டி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய மக்களே, சுற்றிலுமாயிருக்கிறதான எல்லா விசுவாசிகளும் எல்லா ஜனங்களும் ஆமென் பயந்து ஆமே ஸ்தோத்திரம் துக்கத்தோடு கூட இருக்கும் போது கிதியோன் ஹல்லேலூயா தேவன் அவனோடு கூட இருந்து கொண்டு அவன் அதைரியப்படாதே சத்ருவின் முன்பாக ஹல்லேலூயா என்னுடைய கோதம்பு எனக்கு சொந்தம், இதை நான் சாத்தானுடைய கரங்களில் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று ஆமே ஸ்தோத்திரம் கிதியோன் தீர்மானிச்சான். தேவனுடைய மக்கள் தேவன் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய மக்களே, நம்மளோடு கூட இருக்கிறதான தேவனாயிருக்கிறார். எல்லா நாட்களில் நம்மளோடு கூட இருக்கிறவர். ஆமே சத்துரு நம்மளை ஹல்லேலூயா உன்மூலமாய் மாற்றிவிட வேண்டும் என்று சாத்தான் திட்டமிடும்போது ஆமென் தேவன் சொல்லுகிறார், மகனே அதற்கே மறந்துவிடு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமே ஸ்தோத்திரம். நம்மளோடு கூட இருக்கிற தேவன் ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். தாய் தண்டை பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எல்லாவரும் கைவிட்டலாம். ஆமே ஸ்தோத்திரம். எல்லாவரும் கைவிட்டு ஆமே ஸ்தோத்திரம் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நினைக்கலாம். தேவனுடைய மக்களே, அம்மை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஹிருதயத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் சொல்லுகிறதான வார்த்தை, நான் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நரைக்கு போலும் உன்னுடைய வயசாய காலத்திலோரும் நின்ற கைகளில் தாங்கிக் கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். ஆமே சோதரம். தேவனுடைய கை ஆமே நம்மளை தாங்கி வழி நடத்துகிறது. தேவனுடைய மக்களே, அநேக காரியங்களை பார்க்கும் போது பூமியில பார்க்கும் போது தேவமே சோதரம் நம்ம நிற்கிறது തന്നെ பெரிய கிருபையான ஹல்லேலூயா தேவனுடைய பெரிதான கிருபையான தேவனுடைய கரங்களிலேக்கு நம்ம தாழ்த்தி ஏൽപ്പിக்கும். ஸ்தோத்திரம். ஆமே சோதரம். இந்த பகல் காலம் தேவனுடைய கரங்களிலேக்கு ஒப்பு கொடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக திருக்கரங்களிலேக்கு தாழ்த்தி சமர்ப்பிச்சுக்கொண்டு யாராவது ஒருவர் ஜெபம் செய்யலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாவம் துதிக்கிறேன், இதற்கு பாவம் துதிக்கிறேன். என்னுடைய பாவம், எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் உமக்கு பிரியமில்லாமல் இருந்ததே. ஆனால்
அவைகள் எல்லாவற்றையும் நீ தயவாய் மன்னிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா துதிக்கிற துதிக்க எவ்வளவு நன்மை செய்தவராய் இருக்கிறீரப்பா துதிக்கிறோம். அப்பா எங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க வந்ததுக்காய் சோத்தரிக்கிறோம். மன விருப்பத்தையும் ஆலோசனை அதிகமாக நீ நிறைவேற்றி கொடுத்த தேவனாய் இருக்கிறபடியால் துதிக்கிறேன். இப்பொழுது அப்பா துதிக்கிறேன். எங்களுடைய சபைக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் பாம துதிக்கிறோம். ஆண்டவரே எங்கள் சபை குருவை முத கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம் பாம துதிக்கிறோம். பொல்லாத சத்துரு வாயை திறக்க விடாதபடி அப்பா சத்தியத்தை சொல்லாதபடி ஆகாரத்தை ஒழுங்காய் உண்ணாதபடி செய்கின்ற பொல்லாத சத்துருவை இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகளை அறுக்கிறோம் பாம துதிக்கிறோம். சபையாராகிய நாங்கள் ஒன்று கூடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறுத்தறிகிறோம் பாம துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம். உடன் தானே நீ குணமளிக்கிற தேவன், அதற்காம மயமான தேவன், அதற்காம சோத்தரிக்கிறோம். அப்பா துதிக்கிறோம். பறந்து காக்கிற பட்சியே தேவனுடைய கரங்களில் எழுப்புகிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பொல்லாத சத்துருவை எல்லாரையும் கெடுக்கிற பொல்லாத சத்துருவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விரட்டி அடிக்கிறோம் பாம துதிக்கிறோம். சகல பாம துதிக்கிற துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீர் எடுத்து போடுகிற தேவன், அதற்காம சோத்தரிக்கிறோம். ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிற தேவன், ஊழியக்கார மேல் விருப்பம் கொள்ளுகிற தேவன், பாம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஊழியக்காரருக்கு பூர்ண சுகத்தை கொடுக்கிற தேவன் நீங்க தான் பாம துதிக்கிறேன். அதனால பாம துதிக்கிறேன். எங்க சபையில இன்னும் கிருபை தாரும் ஆண்டவரே, இன்னும் பக்தி வைராத்தை கொடுங்க பாம துதிக்கிறேன். மக்கள் நிலைத்திருக்கும்படி கிருபை செய்யும் பாம துதிக்கிறேன். பாம துதிக்கிறேன். எங்க ஐயாவை நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க ஆசீர்வதிங்க, இப்படி தடுப்புகளை குணமாக்குங்க. நானே உன் பரிகாரின்னு சொன்னீங்க அப்பா, உன் படுங்க முரட்டிப்பட்டு சொன்னீங்க பாம துதிக்கிறேன். வியாதி உன்னிலிருந்து நீக்குவேன் சொன்னீங்களே, அதற்காக சோதரிக்கிறேன் பாம துதிக்கிறேன். அவருக்கு இருக்கிற எல்லா பலகீனத்தையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால முறியடிக்கிற பாம துதிக்கிறேன். அல்லேலூயா. சீக்கிரமாக நீ குணம் கொடுக்கிறதுக்காக சோதரிக்கிறேன். அவருடைய ஜீவன் நம்முடைய கரங்கள்ல வரையப்பட்டிருக்குது. அநேக காரியங்கள் செய்ய என்ன வைத்து அதற்காக சோதரிக்கிறோம். நீ மகத்துவம் உள்ள தேவன், சேனைகளை கத்த ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. உச்சம் தலை முதற்கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் பரிபூர்ண சுகத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் பாம துதிக்கிறோம். சபையார் அனைவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினால, உம்முடைய அதிசயமான நாமத்தினால, அப்பா சமாதானம் உண்டாக்கும் நாமத்தினால நாங்கள் அவரை விடுதலையாக்கி கட்டுகளை அறுக்கிறோம் பாம துதிக்கிறேன். இவன் கட்டை அவிழ்த்து விடுங்கள் சொன்னீங்க பாம துதிக்கிறேன். அதே மாதிரி நாங்க சபையாராகிய நாங்கள் கூடி இந்த விண்ணப்பத்தில பாம துதிக்கிறோம். எங்கப்பா பாஸ்டருக்கு பரிபூர்ண சுகத்தை கொண்டு வருவீராக. நீ கொண்டு வருகிற சுகத்துக்காம சோத்தரிக்கிறோம். நீ கொடுக்க ஜீவனுக்காம சோத்தரிக்கிறோம். நீர் கொடுக்க எல்லா வசனங்களுக்காம சோத்திரம் பாம துதிக்கிறதற்கு பிறகு அப்பா நீ அநேக ஆசீர்வாதங்களை அவரை வைத்து இருக்கிறீர், அதற்காம சோத்தரிக்கிறோம். எங்களை மறவாத இயேசுநாதா, உந்தன் தயவால் எங்கள் பாஸ்டரை நீங்க வழிநடத்துங்க பாம துதிக்கிறேன். அல்லேலூயா. சுகம் தருவது நீங்க தான் பாம துதிக்கிறேன். சுகம் தருவது நீங்க ஒருவர் தான் பாம துதிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும் பாம துதிக்கிறேன். மனைவியார் ஆசீர்வாதம், மகளை ஆசீர்வாதம், மகனே ஜாய ஆசீர்வதை பாம துதிக்கிறேன். தூரத்துக்கு சமீபத்துக்கு தேவனே துதிக்கிறேன். அல்லேலூயா சோத்தரிக்கிற பாம துதிக்கிறேன். குட்டிமாவை ஆசீர்வாதம், மருமகன் ஆசீர்வதி, அம்மாவை ஆசீர்வதி, பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்ப வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதித்து இருதயத்தை உமக்கு நேராக திருப்புகிறோம் பாம துதிக்கிறேன். சிந்தனை சிதறடிக்காதபடி சொல்லுகின்ற சத்தத்தில் ஆழமாய் இருந்து இந்த வாரம் புறாவை ஓட கர்த்ததாமே துணை பிரிவராக. ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர், நீர் ரொம்ப பெரியவர், ராஜசியமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள பிதா, நித்திய பிதா, சமாதான காரணர், எல்லாவற்றையும் நீ செய்கிறதுக்கு சோத்திரம். நீ வேத வசனம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் தங்கி மரண பரியந்த மண் பரியந்த அது எங்களுக்கு சாட்சி உள்ளதாக நினைவூட்டுறதாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்ய அக்கினி ஜுவாலையாக மாற்றுங்க பாம துதிக்க. எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிறோம். இடம் முழுவதும் நீங்க ஆசீர்வதி, பிள்ளைகளை ஆசீர்வதி, எல்லாரையும் ஆசீர்வதி. முது கிருபை எங்களுக்கு வேணும்ப்பா, அதே நீங்க கொடுங்க. தாழ்த்துக்கிறோம். சகல துதிக்க நம்மைக்குமே நசன்னாகிய இயேசு கிறிஸ்து ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சோதரம் சோதரம். இனி ஒரு ஜெப குறிப்பு வேண்டி ஜெபிக்கணும். எல்லா விசுவாச குடும்பங்களும் ஆரோக்கியமும் சக்தியுமோடு கூட ஹல்லேலூயா சோதரம் தெய்வத்தை ஆராதிக்கிற கடந்து வர ஆமே சோதரம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா வியாதிகள் மாறணும். ஹல்லேலூயா. இப்பொழுது பார்க்கும்போது ஹல்லேலூயா சோதரம் சுமையும் ஆமே புகைச்சலும் ஆமே சோதரம் பலவிதமாய ஜலதோஷம், பலவிதமாய கபம் கெட்டி கிடக்கிறதான அவஸ்தையான ஜனங்களுக்கு காணப்படுகிறது. அதெல்லாம் மாறி சந்தோஷத்தோடு கூட தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். ஆமே நம்முடைய ஆராதனை தெய்வம் ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய மக்களே, நம்ம தெய்வத்தோடு கூட ஆமே சோத்திரம் ஹல்லேலூயா சோத்திரம் யாசித்து ஜெபம் செய்யும் போது
இந்த குடும்பத்துக்கு வேண்டி கடந்து வர வேண்டுமே ஆண்டவரே. ஆமே ஸ்தோத்திரம். ஆராதனை கடந்து வர வேண்டுமே எங்களை ஜெபிக்கும் போது ஹல்லேலூயா தேவனுடைய மக்கள் ஆமென் அவர் ஆமே ஸ்தோத்திரம் அந்த குடும்பம் ஆமே ஸ்தோத்திரம் பலவிதமாய ஆமே ஸ்தோத்திரம் வழியிலேக்கு போய்க்கொண்டிருக்கும் போது ஹல்லேலூயா ஆமே ஸ்தோத்திரம் தேவன் பார்ப்பார். ஆமே ஸ்தோத்திரம் நம்முடைய ஜெபம் வீணாய் ஆமே திரும்ப மடங்கி வரும். ஹல்லேலூயா ஆமே சத்துரு நமக்கு விரோதமாய் போராடும். ஹல்லேலூயா தேவனுடைய மக்களே ஆமே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா அப்படி இராதபடி ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம ஜெபிக்கிறதான ஜெபம் அவருடைய ஓரோ குடும்பங்களை ரட்சிக்கிறதற்கு ஆமென் அவர் மடங்கி வர ஆமென் உதவி செய்யணும் கிரியை செய்யணுமே. ஹல்லேலூயா என்று சமர்ப்பணத்தோடு கூட ஜெபிக்கும்போது தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா அவர் மடங்கி அவர் திரும்ப ஸ்தோத்திரம் நான் பாவமா செய்கிறதான இந்த வீட்டில் இருக்கிறது பாவமான ஆராதனை முடக்குகிறது ஆராதனை அலட்சியமாக்குறது பாவமான ஆராதனைக்கு வேண்டியான என்ற கர்த்தர் மரித்தார். மரித்து எல்லா ரத்தமும் ஊற்றப்பட்டதான தேவனாயிருக்கிறார். ஸ்தோத்திரம் இந்த ஆராதனைக்கு ஓடி போக வேண்டும் என்று அவர் மனம் திரும்பி ஹல்லேலூயா கடந்து வர வேண்டும் என்று ஸ்தோத்திரம் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா தேவனுடைய மக்களை அதற்காக தேவனுடைய தாசன் பரிபூர்ணமாய் விடுதலை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு ஊழியம் செய்கிறதற்காக தேவனுடைய கரங்களிலேக்கு நம்மளை ஏல்பிச்சு கொண்டு ஒரு ஆள் கூட ஜெபிக்க செய்வோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரமையா ஸ்தோத்திரமையா ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே அப்பா ஆவியானவர் எங்களோடு இருந்து ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அந்த நாளிலும் அப்பா பலவீனமாய் இருக்கிற ஆண்டவரே அப்பா சளினாலும் இருமலினாலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இருக்கிறதான ஆண்டவரே அப்பா ஜனங்களுக்காக துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் பலவீனங்களை நீக்கி போடுங்க ஆண்டவரே. ஏசப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஆண்டவரே அப்பா சூழ்நிலை எல்லாம் ஆண்டவரே மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா சூழ்நிலை மாறணும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் இந்த சளி இருமல் எல்லாம் ஆண்டவரே நீங்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே கிளைமேட் எல்லாம் மாற ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஆண்டவரே சாதகமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தொடாதபடிக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்பா நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நாளிலும் கூட ஆண்டவரே அப்பா எங்க ஊழியக்காரருக்காய் துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பலவீனத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே தேவாவியானவர் நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே உம்முடைய பலத்தை தருவீராக ராஜா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா சோதரம் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே அப்பா சோதரம் ஐயா. ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரர் ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே அப்பா ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஏசப்பா சோதரிக்கிற கர்த்தாவே உம்முடைய கிருபை நிமித்தம் இறங்கி ஆண்டவரே எல்லா பலவீனம் நீங்கத்தக்கதாக உம்முடைய தழும்புகளினாலே சுகமடையத்தக்கதாக உம்முடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய கிருபையினாலே விடுதலை தாங்க உம்முடைய இரக்கத்தினாலே விடுதலை தாங்க ஆண்டவரே. நீர் அப்படியாய் கிருபையாய் செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் நடுவில் நான் தேவனுடைய வார்த்தையை பேசுவேன்னு எதிர்பார்க்கல. ஆனால் என்னுடைய வேலை ஒன்று கர்த்தரை உயர்த்துறது தான். ஆமென். 2 வாரமாக கர்த்தருக்கு வேலை செய்ய முடியலை. 15 நாள் ஆச்சு நல்ல உணவு சாப்பிட்டு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாடு. ஆனால் கடந்த வியாழக்கிழமை இரவு 1 மணிக்கு ஆண்டவர் என்னை எழுப்பி விட்டார். ஒரு வசனத்தை கொடுத்தாரு. அதை மனசில் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணேன். அப்புறம் வெள்ளிக்கிழமை என் தலையை பிடித்து பொல்லாத பிசாசை வெளியேறி போ, இனி இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் வெள்ளிக்கிழமையிலேருந்து கொஞ்சம் பேசுவதற்கு வாயை திறந்து கொடுத்தாரு.
அது வரைக்கும் என் தொண்டை, என் உதடு எல்லாமே டைட்டாக இருந்துச்சு. பேச முடியாது. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி கூட உங்கள்கிட்ட பேசுவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அருமையான சகோதரன் திடீர்னு நேற்று கிளம்பி வந்தார் கேரளாவிலேருந்து. அவர் மலையாள பைபிள் தான் படிப்பார், தமிழெல்லாம் படிக்க மாட்டார். மலையாளத்தில்னா கொஞ்சம் ஆராதனை நல்லா நடத்துவார். மலையாளமும் தமிழும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு ஆராதனை. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படியாக ஓடுச்சு. கர்த்தருடைய கிருபையில் இந்த நிமிடம் வரைக்கும் நல்லா வச்சிருக்கிறாரு. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் நடுவில் நான் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க போகிறேன். என்னோடு கர்த்தர் பேசின வார்த்தை 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியன் 12. பவுல் கொரிந்திய சபை மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். 8வது வசனம் 9வது வசனம் வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு சாரி, 7லிருந்து வாசிங்க. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஆமென். பவுல் என்ன சொல்கிறாருன்னா, கொரிந்து சபைக்கு, அதாவது அவர் அங்கே உள்ள நிலைமையை பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? நான் பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குதா? ஓகே. அந்த சபை நிலைமையை பார்க்குறாரு. சபை எப்படி இருக்குன்னா, பலவிதமான நெருக்கங்களில், கஷ்டங்களில், சாக்குப்போக்கு, பாவம், இப்படி பல காரியங்கள் அதுக்கு மேலே உள்ள விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்கும். மேன்மை பாராட்டுதல், இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அதாவது சுயம், மாமிசம், இதெல்லாம் பார்த்துட்டு அவர் தன்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டதை அந்த மக்களுக்கு போதிக்கிறார், எழுதுகிறார். என்ன கற்றுக்கொண்டார்னா, எப்பா நீங்கள் எல்லாரும் சாக்கு போக்க சொல்கிற, நீ மேன்மை பாராட்டுற, புரிஞ்சா நான் சொல்கிறது? ஒருத்தன் மேன்மை பாராட்டுறான். அவர் சொல்கிறாரு, நீ மேன்மை பாராட்டுற, அது எனக்கு எப்படி இருக்காது? தகுதியாக இருக்காது. சபையில் மேன்மை பாராட்டுறாங்க, நான் தான் ஜெபிப்பேன், என்னை விட்டால் யாருமே இல்லை, மேன்மை பாராட்டு தகுதியாக அது. அதாவது என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லைல்ல. கோடான கோடி பேரை ஆண்டவர் எழுப்ப முடியும். கர்த்தர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட, நீங்கள் ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் என்று என்ன செய்யாதீங்க, சொல்லி மேன்மை பாராட்டாத. ஆபிரகாமுக்கு இந்த கல்லில் இருந்து கூட என்ன செய்ய முடியும்? இது நம்ம புரியணும். வசனத்தை கேட்டுட்டு அப்படியே போகிறதில்ல, அனுபவத்தில் வரணும். இன்றைக்கி விசுவாச மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, கேட்டுட்டு போகிறாங்க, அனுபவத்துக்குள்ளே வரல. அனுபவத்துக்குள்ளே வராதனால தான் பாவம் செய்கிறோம். எவ்வளோ வசனம் கேட்டாலும் பாவத்தை விட்டு நினைக்க மாட்டேங்கோம்,
விலக மாட்டேக்கும், கீழ்ப்படிய மாட்டேக்கும். வசனத்தை நல்லா கேட்குறோம், ஆனால் வசனத்துக்கு என்ன செய்ய மாட்டேக்கும், கீழ்ப்படிய மாட்டேக்கும். வசனத்தின்படி வாழ மாட்டேக்கும், வசனத்தின்படி நடக்க மாட்டேக்கும், பேச மாட்டேக்கும். ஆனால் நமக்கு ஒரு ஆவி இருக்குது. ரெண்டு என்ன ஆவினா, ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும்னு ஆவி இருக்குது. இதை மேற்கொள்வது என்ன ஆவினா மாமிசம். ஜெபிக்க விடாமல், வேதத்தை வாசிக்க விடாமல், இதை மேற்கொள்ளுகிற ஆவி அது. அதுதான் இயேசு சொன்னார், மாமிசம் பலவீனம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஒரு மாம்சத்தை ஜெயிக்கணும், ஒரு மாம்சத்து மேலே வெற்றி அடையணும், பாவத்து மேலே வெற்றி அடையணும், உலகத்து மேலே வெற்றி அடையணும், அநியாயத்து மேலே, அநீதி மேலே வெற்றி அடையணும்னா பரிசுத்த ஆவியின் வல்லமை பலன் நமக்கு தேவை. இந்த ஆவி இல்லைன்னா நம்ம வெற்றியே என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. ஜெபிக்கலாம். பாருங்கள், எனக்கு நல்ல ஒரு உணர்வை தந்தார். நான் ஏன் உங்கள்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் போல்டாக சொல்ல மாட்டேங்கன்னா, வசன அறிவு. நான் சில நேரம் இதை பேசணும்னு உங்கள்கிட்ட நினச்சிட்டு வருவேன். ஆண்டவர் சொல்வார், எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்னடா அப்படிம்பார். புரிஞ்சிட்டிங்களா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஏன் இப்படி இருக்காங்க, ஏன் இவங்க இப்படி செய்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி மாறதுக்கு உங்களுக்கு மனம் வரலன்னு வருத்தப்பட்டு இந்த காரியத்தை இப்படி பேசுவோம், பிரசங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்வார், எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு என்ன. புரிஞ்சிட்டிங்களா? நான் ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? ஆண்டவருக்குன்னு ஒரு அக்கறை இருக்குது. யார் மேலே? யார் மேலே? அவர் சிந்தின மீட்ட சபை மேலே அவருக்கு ஒரு அக்கறை இருக்குது. அப்போ இது எப்படியெல்லாம் எனக்கு உணர்த்துனார்னா, 12 சீசர்கள், 12 சீசர்கள், அதில் ஒரு குரூப் 9 பேர் தனி, 3 பேர் ஒரு தனி. பார்த்தீங்களா? அந்த 3 பேரும் நல்லவங்கன்னு எண்ணித்தான் அவர் கூப்பிட்டு போனார். 9 பேரும் வரங்குறான், இந்த 3 பேரும் வரங்குறான். அவர் கூட்டிகிட்டு போன நோக்கம் என்ன? என்னோடு பாடுபடணும், என்னோடு ஜெபம் பண்ணணும், என்னோடு கண்ணீர் வடிக்கணும், என்னோடு ரத்தம் சிந்தணும், என்னோடு கஷ்டப்படணும்னு அந்த 3 பேரை தனியாக பிரித்து கொண்டு வந்தார். அதான் நோக்கம். அந்த 9 பேர் இப்படி வரங்குறானோ, இந்த 3 பேர் அப்படி தான் வரங்குனாங்க. ஆமே, ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் எதுக்கு கூட்டிகிட்டு போனார்? ஜெபம் பண்ணணும். கஷ்டத்தில், அவருக்கு இருக்கிற கஷ்டத்தில் அவரோட என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இப்போ ஜெபம் பண்ணுவாங்கன்னு எண்ணி, அவங்கள மேன்மையாக எண்ணி, அவங்கள பெருசாக எண்ணி, அவங்க மேலே ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு போயிட்டு இப்போ பார்க்குறாரு, அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? தூங்குறாங்க. இப்படி தான் எனக்கு நிறைய நேரம் புத்தி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இப்படி தான் கற்றுக் கொடுப்பார். நீ தூங்குறவங்களை பற்றி கவலைப்படாத. டீச்சர் அது காலையில் சொல்லிட்டாங்க. ஆமே, சோதர், தூங்குறவங்களை பற்றி என்ன செய்யாத, கவலைப்படாத. ஆண்டவர் சொன்னார் முதல்ல, எப்பா கொஞ்சம் விழிச்சிருந்து ஜெபம் பண்ணலாமே. வந்தார், பார்த்தாரு, எப்பா கொஞ்சம் 1 மணி நேரமாவது விழிச்சிருந்து என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணலாமே. இப்போ நீங்கள் எனக்கு இந்த பலவீனம் ஏன் வந்தது அப்படின்னா, பல விஷயங்கள் இருக்குது.
நான் இன்னும் கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி தேவனுக்கிட்ட போகிறதுக்கு ஒன்று. ரெண்டாவது, எனக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து கொண்டு இருக்குது. மூணாவது ஒரு விஷயம் என்னென்னா, நான் கர்த்தர் மேலே எப்படி வைராக்கியமாக நிற்கிறேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு. இதில் எல்லாம் தேவ திட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னா என்னத்தான் முடக்க முடியும். என்ன முடக்குனா இந்த சபை என்ன செஞ்சிடும்? முடங்கிரும். அதனால் முதல்ல என்னை முடக்கி பார்க்குறது. இந்த வருஷம் நான் நிறைய பிளானிங், நிறைய ஜெப காரியம், நிறைய திட்டம் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு 1வது மாதத்துலேயே முடக்கி பார்க்குறான். எனக்கு கொஞ்சம் உணர்வு இருந்துச்சு. ஸ்டார்டிங்கு இப்படி தான் போகும் அப்படின்னு ஆரம்பத்தில் உணர்வு வந்துச்சு. ஆனால் இதுதான் அவனுடைய திட்டம். இப்போ இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் சில காரியங்களை முன்னெடுத்தேன். ஜெபம் பண்ணுற ஆட்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணேன். ஆனால் ஜெபம் பண்ணுற ஆட்கள் எப்படி இருக்காங்கன்னு கர்த்தருக்கும் தான் தெரியும். ரகசியமாக ஜெபிக்கிறவங்கன்னு வச்சேன். டெய்லி 1 மணி நேரம் ரகசியமாக உண்மையிலே ஜெபம் பண்ணாங்கன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இல்லை இந்த 3 பேர் போல் அவங்களும் உறங்கினாங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆமென், அல்லேலூயா. உண்மையிலே சொல்கிறேன், 3 பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் ரகசியமாக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவையா அப்படின்னு. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ திரும்ப வர்றாரு, பார்க்குறாரு. அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க? உறங்கிட்டுருக்காங்க. உடனே சொல்கிறாரு, இனி நீ உறங்கு, நீ எக்கட்டும் போ அப்படின்னு விட்டுட்டு என்னை இப்போ வந்து மனுஷன் என்ன செய்ய போகிறாங்க? பிடிக்க போகிறாங்க. அதே மாதிரி பிடிச்சாங்களா இல்லையா? சொல்லுங்க, பிடிச்சாங்களா இல்லையா? தேவ திட்டத்தை யார் வச்சிருக்கா? தேவ திட்டத்தை இயேசு சுமந்துக்கிட்டு இருக்காரு. யாருடைய திட்டத்தை? தேவனுடைய திட்டத்தை யார் சுமந்துக்கிட்டு இருக்கா? இயேசு. சீசர்களுக்கு தெரியாது, சீசர்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசு சுமந்துக்கிட்டு இருக்கார் தேவனுடைய திட்டத்தை. அதை நொறுக்கணும், அதை நசிக்கணும், அது ஒன்றுமில்லாமாக்கணும் அப்படின்னு சத்துரு பிசாசு கண்ணிட்டு பார்த்து அதை செயல்பட்டான். ஆனால் ஆண்டவர் அவன்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் வல்லமையும் சத்துவத்தையும் சிலுவையில் அறைந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவ திட்டம் எங்கே இருக்குது? தேவ திட்டம் தேவனுடைய கையில் இருக்குது. பிசாசால் அங்கே என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியலை. சரியா? ஆமாம். நான் அவரை 9:15 வரைக்கும் நடத்திறியா அப்படின்னேன். அவர் பரவாயில்ல, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு நடத்திட்டார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். நான் கொஞ்ச நேரம் தான் செய்தி கொடுக்கணும்னு நினச்சேன். உங்கள்கிட்ட 50 நிமிஷத்துக்கு மேலே செய்தி கொடுக்க ஆண்டவர் எனக்கு பலம் தருவார் போல தெரியுது. அல்லேலூயா, சோதரம். இப்போ அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவன் மேன்மை பாராட்டுதல், அவன் இப்படி வாக்குவாதம் பண்ணுகிறது, இப்படியெல்லாம் பல சம்பவங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் எழுதினார், எனக்கும் இப்படி இருந்துச்சுப்பா. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் எதை பேசுகிறேன்? சத்தியமானதை பேசுகிறேன். சத்தியத்தை இல்லை, சத்தியமானதே பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் இல்லை, ஆனாலும் வசனத்தை பைபிள் அம்மா நல்லா வாசிக்காங்க. நீங்கள் யாரும் வாசித்து ஒத்து வர மாட்டேங்கிங்க. எல்லோரும் வாசிக்கணும், அப்படியாவது என் தொண்டை கொஞ்சம் சுகமாக கிடைக்கும். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாய் இருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல, ஆனாலும்
ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். பார்த்தீங்களா? இது சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, என் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, அது நீங்குவதற்காக நான் எத்தனை தடவை ஜெபம் பண்ணேன். ஒருவேளை அது சாத்தானா இருக்குமோ அப்படின்ட்டு முதல்ல ஒரு முறை ஜெபம் பண்ணுறாரு. நோ ஆன்சர், எந்த பதிலும் இல்லை. கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டாரு. கேப் விட்டுட்டு பிறகு ஒரு 3 நாள் வாசிக்கிறாரு. தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறோம். அல்லேலூயாவின் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். அல்லேலூயாவின் வல்ல நாமத்தை என்றென்றும் துதித்திடுவேன். தாங்கி நடத்தும் தேவ கிருபை எத்தனை ஆச்சரியம், அதை சார்ந்து சார்ந்து அனுதினமும் மகிழ்ந்து வாழுகிறேன். அப்புறம் 2வது ஜெபிக்கிறார். முதல்ல ஜெபம் பண்ணிட்டார், பதில் இல்லை, அமைதியாக இருந்தார். கொஞ்ச நாளை விட்டுட்டார். 2வது ஜெபம் பண்ணுறாரு. 2வதுக்கு என்ன இல்லை, பதில் இல்லை. கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டார். 3வது உபவாசித்து ஜெபம் பண்ணுறாரு. அப்போ ஒரு வார்த்தை அவருக்கு வருது. 12வது வசனத்தில் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். இப்போ சொல்லிட்டாரு, பவுலே உன் பலவீனத்தை பார்க்காத, உன் பலவீனத்தை பார்க்காத, என் கிருபை உனக்கு போதும். இந்த ஒரு வார்த்தைக்கு தான், இந்த ஒரு வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு பேச வேண்டியிருக்கு அந்த ஜனங்கள்கிட்ட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனுஷனுடைய பலவீனத்தில் அவனை தூக்கி சுமப்பது கிருபை. ஒரு மனுஷனுடைய பலவீனத்தில் அவனை தூக்கி சுமப்பது என்னது? கிருபை. இன்றைக்கி நிறைய பேர் எனக்கு காய்ச்சல், தலைவலி, ஜெபம் பண்ண வர மாட்டாங்க. உறங்கணும், இல்லைன்னா அண்ணன் வந்துடுவான், இல்லைன்னா சித்தப்பன் வந்துடுவான். அவனுக்கு கொடுக்குற நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. டிவிக்கு கொடுக்குற நேரத்தை ஜெபம் பண்ண கொடுக்க மாட்டாங்க. ஐக்கியமாக ஒரு யூனிட்டாக ஜெபிக்கணும் அப்படின்னா அதில் நிறைய சாக்கு போக்கு இதெல்லாம் கர்த்தர் பார்ப்பார், அங்கேருந்து பார்ப்பார். நீ என்ன மைண்டில் வர்ற, அது ஃபோன் மூலமோ இல்லை அது சபைக்கு கூடி வர்றதோ, உன்னுடைய மைண்டு வாய்ஸ் இருக்குது பார்த்தியா, அதை யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறாரு. எல்லா நாளும் உழைக்கிறோம், உண்மை. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உழைக்கிறீங்க?
காலேஜ் போனால் எவ்வளோ நேரம், ஸ்கூல் போனால் எவ்வளோ நேரம், இதெல்லாம் பார்க்குறீங்கள. ஆனால் இந்த நேரத்தெல்லாம் பார்த்துட்டு ஜெபிக்கிற நேரம் எவ்வளோ? வெற்றி கதை பேசுறதுக்கு நிறைய நேரம் இருக்குது, உழைக்கிறதுக்கு நேரம் நிறையா இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட உருப்படியாக உட்காந்து நினைக்க முடியல, ஜெபிக்க முடியல. ஒன்றும் இல்லைங்க, குறிப்பில் வர்றாங்க, உண்மைதான். ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் உம்முன்னு உட்காந்துருப்பாங்க, எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஆனால் ஒரு சிலர் சொன்னாங்க, அவங்க சொல்கிறத எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதுதான் ஜெபம் பண்ண மாட்டேங்கும் அப்படிங்கிறாங்க ஃபோன் பண்ணி. அப்போ 2 பக்கமும் இருக்குது மிஸ்டேக்கு. நல்லா கவனிங்க. இந்த ஒரு வார்த்தை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். இப்போ ஒரு மனிதன் கிருபை பெற்றான். அவன் யாருன்னா நோவா. அன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் வழி தப்பி நடந்தாங்க. எல்லாரும் எப்படி நடந்தாங்க? வழி தப்பி நடந்தாங்க. ஆமாம், இன்னைக்கு சர்ச்சுக்கே போகிறாங்க, ஆனால் எப்படி நடக்கிறாங்க? வழி தப்பி நடக்கிறாங்க. புரிஞ்சிட்டீங்களா? சர்ச்சுக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, வேத வாசிக்கிறாங்க, காணிக்கை கொடுக்குறாங்க, ஆனால் எப்படி நடக்கிறாங்க? வழி தப்பி நடக்கிறாங்கங்க. சமயத்தில் ஒரு செய்தி பார்த்தேன், ஒரு போதகர் 3 கல்யாணம் முடித்தார். 3 10 செய்தி. அப்போ அது எப்படி நடக்கிறது? வழி தப்பி. அவன் போதகனா, அவன் நல்லவனா? அவன் உண்மையான போதகன்னா 3 கல்யாணம் முடிப்பானா? எல்லாரும் இருக்கா, ஒருத்தையும் சாகலை, அவள் தலையில் இடியும் விழுவலை. ஒருத்தி மேலே வேத இடி விழுந்தாவில் அடுத்தவ பயப்படுவா. அப்போ வழி தப்பி தான் நடக்காங்க. சபைக்குள்ளே இன்றைக்கி சீர்கேடு இருக்குங்க. இங்கே அற்புதம் நடக்கலைன்னா என்ன காரணம்? சீர்கேடு இருக்குது. தேவன் விரும்புகிற அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்தம் இல்லை. இல்லைன்னா பேய் இந்நேரம் இங்கேருந்து அங்கே ஓடும், அங்கேருந்து இங்கே ஓடும், வியாதி ஓடும். எங்களுக்குலாம் இது சாதாரண ஊழியம், இதெல்லாம் ஒரு சும்மா சாதாரண ஊழியம். நாங்களாம் தலையில் கை வச்சு பேய போடலாம் ஜெபம் பண்ண பழக்கமே கிடையாது. பீடத்தில் நிற்போம், ஆராதிப்போம், பேய் வரும், ஆடும், ஓடும். அப்படித்தான் எங்கள் அனுபவம். தீர்க்க தரிசனமாக நிறைய பேரை சொல்ல முடியும். அன்றைக்கும் பயன்படுத்தின ஆண்டவர் தான் இன்றைக்கும் பயன்படுத்துகிறார். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எல்லாரும் என்கிட்ட உங்கள் ஆராதனைக்கு வருவாங்க, இன்னைக்கு உள்ள உலகத்தில் எப்படி வர்றாங்க அப்படின்னா என்னை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லுவாரா அப்படின்னு எதிர்பார்ப்போடு வர்றாங்க ஏசப்பா. அதனால் என்ன அந்த பாதையில் நீங்கள் என்ன செய்யுங்க, கொஞ்சம் நடத்தி செல்லுங்க அப்படின்னு சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. அவங்க வரும்போதே அவங்கள பற்றி என்ன செஞ்சிடணும், முழுமையாக சொல்லணும். இப்போ அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு நான் என்னுடைய உள்ளதை சொன்னேன். மனுஷன் எதிர்பார்க்குற ஊழியம் நம்ம செஞ்சால் வழங்குமா? ஆமே, அல்லேலூயா.
மனுஷன் எதிர்பார்க்குற ஊழியம் செஞ்சால் விளங்குமா அது? அது விளங்காது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நோவா காலத்தில் அவ்வளோ துன்பமாக இருக்கும், அவ்வளோ சீர்கேடு, அவ்வளோ கெட்ட பழக்கம். ஆனால் எல்லாருக்கும் கிருபை இருந்துச்சா? சொல்லுங்க, எல்லாருக்கும் இருந்துச்சா? நோவா பிள்ளைகளுக்கும் இல்லைங்க. ஏன் நோவா மனைவிக்கே இல்லை? நோவா மனைவிக்கு கிருபை கிடையாது, நோவாவுடைய 3 பையங்களுக்கும் கிருபை கிடையாது, 3 மரும மக்கமாருக்கும் கிருபை கிடையாது. கிருபை யாருக்கு இருந்துச்சு? நோவாவுக்கு தான். அப்போ அந்த ஒருத்தனை காப்பாற்றினார். அப்போ கிருபை வந்து காணிக்க கொடுத்தா கிடைக்கும். ஒருத்தன் வந்தான் இல்லையா பேதர்கிட்ட, நீங்கள் கை வச்சாப்புலாம் அபிஷேகம் இறங்குது, வல்லமை இறங்குது, பேயெல்லாம் வாடுது, இந்த கிருபையை எனக்கு என்ன செய்யணும்? தரணும். என்னங்க பணம்? பணம் என்னங்க? எனக்கு கிருபையை தாங்கண்ணா. உன் பணம் உன்னோட நாசமாக்கிறது. இனிமேல் நீ என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் கண் இருந்து பார்த்தா தானே உனக்கு இந்த ஆசை. நீ கண்ணு கொண்டு பார்க்கக்கூடாது. போ. குருடன் ஆயிட்டான். அவன் எப்படி ஆயிட்டான்? குருடன் ஆயிட்டான். இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, எல்லாம் கொடுத்துட்டா கிருபை கிடைக்கும். உங்களுக்கு இப்போ கிருபையை பற்றி தெரியாது. இந்த கிருபையை பற்றி எப்போ தெரியும்னா, ஓமையா இயேசு சொல்கிறார். ஓமையா ஐஸ்வர்யமா, ஏழை, லாசர். ஐஸ்வர்யமா, ஏழை, லாசர். ஐஸ்வர்யம் எங்கே போனா? போனேன். இப்போ கிருபை எப்போ புரியும்னா, கண்ணை மூடின அப்படி தான் கிருபையை பற்றி தெரியும். ஆமே, அல்லேலூயா. எப்போ கிருபை தெரியும்? கண்ணை மூடினா தான் கிருபைன்னா என்னன்னு தெரியும். அல்லனா அது வரைக்கும் கிருபையை பற்றி நமக்கு என்ன செய்யாது? அறிவே வராது. அறிவு வராது. எத்தனை பிரசங்கம் பண்ணுங்க, வராது. ஏன்னா இந்த உலகம் வந்து இந்த கிருபையை என்ன செய்யுது? கிருபையை போக்கடிக்கலை. இந்த உலகம் உங்கள் மேலே கிருபை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது புரண்டு வந்து அந்த கிருபைக்கு மேலே மூட பார்க்குது. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு யதார்த்தமாய் உண்மையாய் இருந்தால் தான் அந்த கிருபை நிச்சயம்னா அது எவ்வளோ தூரம் மலை போல ஏறி வந்தாலும் அந்த கிருபையும் அதுக்கு மேலே ஏறி வரும். ஆமே, அல்லேலூயா. இதுதான் யதார்த்தமான சத்தியம். இப்போ மோசே ஆண்டவர்கிட்ட அழுகுறாரு. எங்களை போக சொல்லிட்டீரு, நாங்கள் போகிறோம், ஆனால் எங்கள் கூட யாரையும் நீர் என்ன செய்யலை, அனுப்புகிறேன்னு சொல்லலையே, என்ன ஆண்டவரே? உடனே அங்கே கர்த்தர் என்ன சொன்னார்? வாஜிங்க, இறக்கம், கிருபை, இதெல்லாம் சொல்லிட்டு தான் என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லணும். அது வந்து கடைசியாக தான். அதுக்கு முன்னே நிறைய சொல்லார். யார் மேலே இறக்கமாக இருப்பேனோ மேலே இறக்கமாக இருப்பேன், யார் மேலே கிருபையாக இருப்பேன் அவன் மேலே நினைச்சுவேன். இதெல்லாம் சொல்லிட்டு தான் அதை சொல்கிறாரு. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு இதை பிடிச்சிக்கிறோம். அப்போ இறக்கம் இருந்தால் தான் கிருபை வரும். இறக்கம் இருந்தால் தான் கிருபை வரும். ஆண்டவர் சமூகம் உங்களுக்கு முன்பாக என்ன செய்யும்? போகும். அப்போ தான் காப்பாற்ற முடியும். இப்போ பவுல் இங்கே என்ன செய்கிறாரு?
என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு இவர் ஜெபம் பண்ணவும் இல்லை, உபவாசிக்கவும் இல்லை. இந்த கிருபை பவுலை தூக்கிட்டு போச்சு. பவுலை பார்க்க முடியாது, அருவருப்பாக இருக்கும். இவ்வளோ நேரத்தில் ஏகப்பட்ட 2 கண்ணுலையும் போலையாக தள்ளி என்ன செய்யும், அவ்வளோ அசிங்கமாக கோர முகம். சிலுவை ஆண்டவர் அடித்த அடியிலே அவனுக்கு அப்படி ஆயிடுச்சு. நம்மனா அவ்வளோ அருவருப்பு மத்தியில் கர்த்தர் பவுலை பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு அழகு பார்த்துட்டு ஊழியக்காரன்ட்டு போகிறாங்க, படிப்பை பார்த்து போகிறாங்க. வியாதி நேரத்தில் காத்த கிருபை, வியாதி நேரத்தில் காத்த கிருபை, விடுதலை கொடுத்த தேவ கிருபை, சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாமல் தாங்கிடும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை தாங்கிக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் தாங்கிக் கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளால் என்னை அழைத்துக் கொண்டீரே. இந்த பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். இப்போ அவரை தூக்கிட்டு போகிறது யாரு? கிருபை. யாரை தூக்கிட்டு போகுது? பவுலை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உன் சாக்கு போக்கு, உன் சொந்த பந்தம், உன் பணம், உன் அறிவு, உன் புத்தி, இதெல்லாம் உன்னை தூக்காது. உன் தந்திரம் தூக்காது. ஆண்டவர்கிட்ட மட்டும் தந்திரத்தை மட்டும் செயல்படுத்தக்கூடாது. ஜெப காரியத்துக்கு தந்திரத்தை காட்டக்கூடாது. இதெல்லாம் தூக்காது. உங்களை கிருபை தூக்கணும்னா நம்ம பவுலை போல வாழ மாறணும். ஆமென். ஆமென். அப்போ தான் எது தூக்கம்? கிருபை தூக்கம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நானும் கேட்டிருக்கேன், கல்யாணம்னாலே கையெல்லாம் படப்படுத்துகிறோம், வீடும் படப்படுத்துகிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, கல்யாணத்தை கட்டிப்பார், வீடை கட்டிப்பார், கல்யாணத்தை ஆமாம் நடத்திப்பார். நானும் 2 கல்யாணம் நடத்தியிருக்கிறேன். ஒத்த பைசா ஒருவன்ட்டையும் கை நீட்டி வாங்காதபடிக்கு கர்த்தர் என்னை நடத்திட்டு போயிருக்கார். அது காரணம் என்னன்னு தெரியுமா? ஜெபம். எங்க ஒரு நாள் கூட போய் கேட்ப விட மாட்டேன். ஒரு நாள் கூட பஸ்ஸில் போனாலும், ட்ரெயினில் போனாலும், சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலும் கேட்ப விட மாட்டேன். நீங்கள் சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் முடங்கி படுத்துக்கிறீங்க. ஏன்னா அவன் கேட்டால் வைக்கப்படானு மரியாதை இருக்காள் வந்தாள் இல்லையா, அவங்க இந்துக்காரங்க வீட்டுக்கு, அவங்க சொந்தக்காரங்களாம் இந்துக்காரங்க தான். சாப்பிட போனாலும் அங்கே விருந்துக்கு போகும்போது ஜாதி செஞ்சானா, விருந்துக்கு போகும்போது போனாலும் ஜெபம். அந்த வீட்டில் அவங்க இந்துக்காரங்களாக இருந்தாலும்
ஜோம நம்ம வெளியே வரமாட்டான், நேர் மலங்கால நிற்பா, ஜோம் பண்ணுவா. அவங்க பார்ப்பாங்க அவளை, அவள் கத்தோடைய பிள்ளை. நீ எங்கே போனாலும் நீ உன் ஜெப நேரத்தை மட்டும் கரெக்டாக வச்சுக்கிட்டேன்னா ஆண்டவர் இது என் பிள்ளை அப்படிம்பாரு. ஆமே. காலை நீட்டிட்டு அவங்கள கொப்பனையாக பழக்கம் போட்டு அவங்கள கொப்பனையாக பேசிக்கிட்டு அவங்கள கொப்பனையாக நடந்துக்கிட்டு உன் காரியம் எப்படி ஜெயமாக வரும்? எப்படி ஜெயமாக வரும்? உன் சிந்தையெல்லாம் ஒருமுகப்படணும். 9-10 ஜெப நேரம். நான் ஜெபிச்சா எனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவா. நான் இப்படி தாங்க இருந்தேன். ஒரு நிமிடம் கூட. இந்த பிரதர் கூட நேற்று ட்ரெயினில் தான் வந்தார். ஒரு ஜெப கருவி பண்ணாரா இல்லையா? ஜெபம் பண்ணாரா இல்லையா? பண்ணார். அத்தனை கூட்டம் ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டம் இருந்தால் நிச்சயம் ரசிக்கிற கத்தர் தான் நம்மளோட. ஆமே. சொந்தக்காரன் ரசிக்க மாட்டான், சொந்தக்காரன் கிருபை கொடுக்க மாட்டான். ஆனால் தெய்வ கிருபை இருக்கு பாருங்க. அவன் எந்த இந்துவாக இருந்தாலும், அவன் எந்த அக்கிரமக்காரனாக இருந்தாலும் அசைக்கும். நீங்கள் ஒரு ஆள் அங்கே போய் நின்னா தேவனுடைய கிருபை பற்ற பிள்ளைகன்னு அவங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. இந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும்? வரணும். ஆமாம், நான் இப்படி தான் செய்வேன். ஒரு முறை மதுரை, நான் ஜெபம் பண்ணுற நேரத்துக்கு மதுரைக்கு போனோடனே அங்கே பக்கத்தில் ஒரு தம்பி இருக்கிறான், தெரியும். நேராக அவன் வீட்டுக்கு போயிட்டேன். 9-10 அவன் வீட்டில் எனக்கு ஒரு ரூம் 10 வந்து கொடுத்தான். ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பிரயாணம் பண்ணேன். எங்கேயாவது போகிற இடத்துல என்ன செஞ்சிருவேன்? ஆமாம், சூழ்நிலையை பார்த்து உட்காந்துருவேன். பகலே அப்படி தாங்க. என் சரீரம் நல்லா ஒத்துழைச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, வேதத்தை எடுத்து வாசித்து என் பாட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன். ஒத்துழைக்காட்டாலும் வேதத்தை வாசிக்கிற என் வேலை. அப்பா என்கிட்ட பேசணும். என் சரீரமே எனக்கு ஒத்துழைக்காட்டாலும் என் இயேசு என்னோட என்ன செய்யணும்? பேசணும். அதனால் வாசிப்பேன், உட்காந்து வாசிப்பேன். ஆமே. அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்களைத்தான் கிருபை தூக்கிட்டு போகும். எனக்கு பலவீனம், எனக்கு சரீரத்தில் நோய் இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னா கிருபை என்ன செய்யாது? வராது. அதனால் ஆண்டவர் சொல்லவும் மாட்டார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்ல மாட்டார். இவர் சொல்கிறார், அடித்து சொல்கிறார். உடனே அவருக்கு அந்த பலவீனத்தில் அவருக்கு ஒரு பெரிய ரிலீஃபு. அவர் வாட்டுக்கு ஆண்டோடைய வேலையை செஞ்சார். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்திலேயே வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகும்போது போகணும்னு நினைக்கிறீங்களா? பரலோகத்துக்கு போகணும்னா அந்த கிருபையின் நடுவில் வாழணும். எப்படின்னா, நம்மளை சுற்றிலும் பாவம்தான் இருக்குது. பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. கொலைகாரன் இருக்கான், திருடன் இருக்கிறான், விபச்சாரக்காரன் இருக்கான், பொய்யன் இருக்கான், ஏமாற்றுக்காரன் இருக்கிறான், நம்மளே ஏமாற்றி பிடுங்கிட்டு போகிறவன் இருக்கிறான். இவனுக்கு நடுவில் அந்த கிருபை நம்மளை என்ன செய்யணும்? எங்கள் சத்துரு இருக்கிறாங்க, சத்துரு இருக்கிறான், எப்படான்னு கண்ணை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆபிரகாமையும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளும் குடும்பத்தையும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தான். கர்த்தர் ஆபிரகாமுடைய மனைவி, அவனுக்கு இருந்த எல்லா மிருக ஜீவனோடு இருந்தார். அதனால தான் எகிப்தின் ராஜாவை ஒரே அடியை அடித்து கொண்டு போட்டுவிட்டார். ஆண்டவருக்கு கோவம் வந்தால் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரே அடியில் நீ செத்தே போவ அப்படின்ட்டுவார். அவருடைய கோபம் எப்படி இருக்கு? அமலேக்கை பார்த்து சொன்னார், உனக்கு கொண்டு போடுவேன் அப்படின்னாரு. இதுதான் கிருபை. எல்லாரும் இருப்பான்,
நிந்தை வந்து இல்லைன்னுலாம் கிடையாது. எங்களை போல் நீங்கள் நிந்தையை சுமந்தீங்கலாம் சொல்ல முடியாது. நாங்கள் அவ்வளோ நிந்தையை சுமந்து வந்திருக்கோம் ஊழியத்தில். என் மனைவிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன், இப்படி வருவான் ஒருத்தன், நிச்சயமாக அவன் கற்பழிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பான், ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு போனேன். கேட்டு பாருங்கள், நான் தீர்க்கதரிசியாக இருந்தேன். நடந்துச்சா நடக்கலையா? நடந்துச்சு. எங்கள் குடும்பம் அன்னைக்கு ஒரு பெரிய மரணத்தை சந்தித்தது போல போச்சு. ஆனால் கற்பழிக்க கத்தர் என்ன செய்யலை, விடலை. அவன் யார்? விசுவாசி. விசுவாசி போல எங்கே வந்து உட்காந்துருக்கான்? சபைக்குள்ளே உட்காந்துருக்கான். இது எவ்வளோ பெரிய நிந்தம் தெரியுமா உங்களுக்கு? அவன் என் மனைவியை தொட அனுமதிக்கலை. கடைசி அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? குடலை உருவிட்டார் ஆண்டவர். குடலை உருவிட்டார் உண்மையிலே. எத்தனை மாதத்துக்குள்ள? 2 மாதத்துக்குள்ள அவன் குடும்பமே சின்னவன் நம்ம நொறுங்கிடுச்சு. இதுதான் கிருபை. இதுதான் கிருபை. ஊழியத்தில் நாங்கள் அவமானப்படாதது ஒன்றுமே இல்லைங்க. ஒவ்வொன்றும் சொல்லுவேன் நானா, இவ்வளவு பாடுகளை சுமந்து வந்தீங்களா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆள் பார்க்கத்தான் கொஞ்சம் வயசு, ஆனால் ஊழியத்தில் உள்ள அனுபவம் ஜாஸ்தி. அவ்வளவு நடுவில் தான் ஊழியத்தை செஞ்சு வந்தோம். என் காரியங்களில் கர்த்தர் கூட இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கிருபை இருந்தால் போதும். மனைவியும் தொட விட மாட்டார், பிள்ளைகளையும் தொட விட மாட்டார். எல்லாவற்றுக்கும் அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். ஆமே. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரோடு என்ன செய்யணும்? தொடர்பிலே இருக்கணும். இந்த உலகம் வந்து அவ்வளோ மோசமான உலகங்க. தகப்பன் பிள்ளைய கற்பழிக்கிறேன், டிவியில் பார்க்குறோம்ல. இது என்ன உலகம்? தகப்பனை நம்பி பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு போக முடியுதா? சகோதரியை கற்பழிக்கிறான். என்னங்க உலகம்? இப்படி ஒரு பொல்லாத உலகத்தில் நோவா வாழ்ந்தான். இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமே. அல்லேலூயா. அப்போ நம்ம காக்கப்படணும் அப்படின்னா கிருபை வேணும். ஆமே. அந்த கிருபை இருந்தால் தான் நம்மளை தூக்கிட்டு போகும். எங்கே போகும்னா பரலோகத்துக்கு கொண்டு விடும். அல்லேலூயா. நீ கண்ணை மூடும்போது உன்னை பரலோகம் வெல்கம் பண்ணணும். அந்த லாசரை வெல்கம் பண்ணது போல் உன் கண்ணு மூடனா பரலோகம் உன்னை வெல்கம் பண்ணுறத உன் ஆத்மா கண்ணு பார்க்கணும். அந்த அளவுக்கு உனக்கு கிருபை வேணும். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடந்தால் தான் அந்த கிருபை. இவ்வளவு நான் பிரசங்கம் வந்து எப்படி எடுத்தேன்னு நினைக்கிங்க? எனக்கு ஆண்டவர் போதித்தது தான் உங்களுக்கு போதித்தேன். ஆண்டவர் எனக்கு போதித்தது தான் உங்களுக்கு சொன்னேன். இவ்வளவும் 2 நாளாக என்னோட பேசினார். 2 நாளாக பேசினார். இப்போ உங்கள் நடுவில் பேசி முடிச்சிட்டேன். கர்த்தருடைய காரியம் நீ ஜெயமாய் மாறும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இந்த சபை வளரத்தான் போகுது. பன்மடங்கு வளரும். 1 மடங்கல்ல, பல மடங்கு வளரும். நம்மளை விட்டு போன அத்தனை பேர் வரத்தான் போகிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. இது அவருடைய அனாதி தீர்மானம். இது அவருடைய அனாதி தீர்மானம். இந்த உலகத்தில் அது நிறைவேறும். சாத்தான் அதை மேற்கொள்ள முடியாது. சாத்தானுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. அவனுடைய எல்லா சக்தியும் அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? அரைஞ்சு பிடுங்கிட்டாரு. அந்த தேவன் நம்மளோடு இருக்கிறார். அந்த தேவனுக்கு நீங்கள் முழுமையாக ஒப்பு கொடுங்க. எல்லோரும் எழுந்திருப்போம். என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் கிடக்கும்.
ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு பேசினது உண்மையானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை கேட்டு இவர்கள் அப்படியே விட்டு விடாம தேவ கிருபையில பலப்பட, கர்த்தருடைய கிருபையில வளர, அந்த கிருபையில பாதுகாக்கப்பட, நடத்தப்பட, போஷிக்கப்பட, உடுத்தப்பட நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தொடர்ந்து கர்த்தர் நடத்து ஆண்டவர் அற்புதங்களை செய்த சுவாமி. ஆண்டவரே, படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த காணிக்கை ஆசீர்வதியும். அப்பத்தை தண்ணீர் ஆசீர்வதித்து சகல வியாதிகளை விளைக்கப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. அதனால் வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி பாதுகாத்துக்கணும். வராத மக்களெல்லாம் கர்த்தர் வருகிற காலங்களில் அவர்களுக்கு அறிவை கொடுத்து வந்து சேர கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மகிமையும் கனமும் துதியும் என் இயேசு ஒருவரே எடுத்துக்கொள்ளும். இயேசு நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் தேவனுடைய சமாதானமும் நம்மளோடு உலகத்தில் இருக்கிற சகல பரித்தவன்களோடும் கர்த்தருடைய அறிக்கப்பட்ட சதா காலம் கூட இருப்பதாக. ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் டீ இருக்கு, குடிச்சிட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.